அனைவருக்கும் வணக்கம். 7/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய தீக்கதிர் தலையங்கம். இப்பொழுது பக்தர்கள் மனம் புண்படாதா? இன்றைய தீக்கதிர் தலையங்கம் ராமர் கோவில் தொடர்பான முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இப்பொழுது பக்தர்கள் மனம் புண்படாதா? மத உணர்வுகளை உண்மையில் யார் மதிக்கிறார்கள்? பக்தர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுகிறார்களா அல்லது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறார்களா? இக்கேள்விக்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஆர்எஸ்எஸ் பாஜக தொடர்புடைய தனியார் அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் உள்ள அயோத்தி ராமர் கோவிலில் நடைபெற்ற மோசடிகள், முறைகேடுகள் குறித்த தகவல்கள் அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பல கோடி ரூபாய் சுருட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில், ராமர் கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்ட ரூபாய் 5 கோடி மதிப்பிலான தங்கமுலாம் பூசப்பட்ட புத்தகம் திருடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மத்திய முன்னாள் உள்துறை செயலாளர் லட்சுமி நாராயணன் கூறுகையில், ரூபாய் 5 கோடி மதிப்பிலான தங்கமுலாம் பூசப்பட்ட ராமசரிதம் புத்தகத்தை அயோத்தி கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கியதாகவும், ஆனால் இந்த புத்தகம் பெறப்பட்டதற்கு ரசீது எதுவும் வழங்கப்படாத நிலையில் அந்த புத்தகம் மாயமாகிவிட்டதாக கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில பாஜக அரசு காணிக்கை முறைகேடு தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்திருந்தாலும், இந்த கோவிலை நிர்வகித்து வரும் முக்கிய நிர்வாகிகள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. கைது செய்யப்பட்ட 8 பேரும் ஓட்டுநர்கள், உதவியாளர்கள் போன்றவர்களே ஆவர். குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய், பாஜக தொடர்புடைய அனில் மிஸ்ரா ஆகியோரின் பெயர் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்படவில்லை. இந்த முறைகேடு குறித்து ஆர்எஸ்எஸ், பாஜக, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பொறுப்பேற்க முன்வராமல் நழுவுகின்றனர். இந்த கோவிலை கட்டி நிர்வகிப்பது ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளைதான் என்றும், தங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்றும் தப்பிக்கின்றனர். முறைகேடு தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கூட தகவல்களை அறிய முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். அயோத்தியில் கோவில் கட்டுவதுதான் தங்களது லட்சியம் என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பு கூறியது. அதனுடைய துணை அமைப்புகளான பாஜக, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தளம் போன்ற அமைப்புகள்தான் பாபர் மசூதியை இடிப்பதற்கு காரணமாக அமைந்தன. ராமர் கோவில் கட்டப்பட்டதை தன்னுடைய அரசின் மிகப்பெரிய சாதனை என்று பிரதமர் மோடி தம்பட்டம் அடித்ததோடு, கோவில் நிர்மாணத்தின் போது அனைத்திலும் அவரே முன்னின்றார். ஆனால் மோசடி புகார் அம்பலமானவுடன் தங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று கூறுவது அப்பட்டமான பொய்யாகும். உண்மையில் இந்த கோவிலை கட்டியதும் நிர்வகிப்பதும் ஆர்எஸ்எஸ் பரிவாரமே ஆகும். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையை கலைத்துவிட்டு அனைத்து கோவில்களையும் தங்களிடம் தர வேண்டுமென ஆர்எஸ்எஸ், பாஜக கூறுவது அயோத்தி கோவில் கொள்ளையை இங்கும் அரங்கேற்றவே என்பது தெளிவு. தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. நாளை மற்றொரு தலையங்கத்தில் சந்திப்போம். நன்றி. தோழமையுடன் வணக்கம்.